அவன் தான் திருநாக்கரசு. பொள்ளாச்சியில் தனியாக ஒரு அந்த தென்னந்தோப்புக்குள்ளே வச்சுருந்த வீடு ஒரு பண்ணை வீடு. அந்த பண்ணை வீடு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் முகுந்தன். இவங்க யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியோட ஜெயராமனோட 2 பசங்க. போலீஸ் எப்படி கேஸ் எடுப்பாங்க? இவன் ஃபோன் எடுத்துன்னு போய் கொடுத்து இந்த கேஸ் எடுங்கன்னா எப்படி எடுப்பாங்க? ஏன்னா ஒருத்தன் வந்து பண்ணை வீடு வச்சிருக்கிற பெரிய பையன், இன்னொருத்தன் துணை சபாநாயகரோட 2 பசங்க. ஸோ இவங்க பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்க போலீஸுங்க கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களே. ஏன்னா அவங்க வேலை போயிடும் இல்லையா? ஏன்னா அவங்க சட்டத்துக்கு பொறுப்பட்டு வேலை செய்யலை, தன்னோட வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காகவே நிறையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. எஸ், இதில் நல்ல கௌரவமாக துணிஞ்சு செயல்படக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆக்சுவலி இங்கே கொடுக்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே சம்பந்தப்பட்ட யார் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெசேஜ்